ஹலோ கைஸ், போன தடவை நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த தடவை புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு ஃபுட் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடு ஆனியன் ரிங்ஸ் தான் அந்த வீடியோ. ஸோ எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான பொருட்கள்: பிரெட் க்ரம்ஸ் ஃப்ரை பண்ணது, கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, மைதா மாவு, மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அப்புறம் பெரிய வெங்காயம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ப்ரெட்டு ஒரு 4 பீஸ் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் மாற்றிட்டு ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பேட்டர் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மேலே மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு 4 ஸ்பூன் இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பவுடரில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் திக்காக கன்சிஸ்டன்சி வராமல், அதே நேரத்தில் ரொம்பவும் தண்ணியாக இடாமல் ஒரு இன்டர்மீடியட் கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆனியனை கட் பண்ணி பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரிங்ஸை பேட்டர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பிரெட் க்ரம்ஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் தனியாகவும் இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ண உடனேவே ஆயில் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த எடுத்து வச்சிருந்த ஆனியன் ரிங்ஸை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு ப்ரௌனிஷ் டெக்ஸ்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபார்மெட்லேயே பண்ணலாமா, இல்லை குக்கிங் ஃபார்மெட்டில் நான் வீலாக் ஸ்டைலில் பண்ணலாமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.